வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருமலையில் ஆன்லைன் அக்காமடேஷன் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாகி போச்சுங்க. அதாவது ஆன்லைனில் தரிசன டிக்கெட் இருந்தால் தான் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறினதுனால, இப்போ நடந்து போகிறவங்களுக்கோ இல்லை டேரெக்டாக எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறவங்களுக்கோ ஃப்ரீ தர்ஷன் போகிறவங்களுக்கோ வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நேரடியாக லைனில் நின்று தான் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் மாறிடுச்சு. அந்த மாதிரி எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாகவும் இல்லைங்க, ஓரளவு பரவாயில்லாத கண்டிஷன் தான் இருக்குது. விடிய கால நேரத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஓரளவு கம்ஃபர்டபுளாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் உங்களுக்கு அக்காமடேஷன் கிடச்சிரும். அப்படி தான் இருக்குது. லாஸ்ட் டைம் போகும்பொழுது நாங்கள் 2 ஃபேமிலி போயிருந்தோம். அப்போ எடுக்கும்பொழுது காலைல நாங்கள் ஒரு 9 மணிக்கு அங்கே எடுத்தோம். 9 மணிக்கு எடுக்கும்பொழுது மத்தியானம் ஒரு 1 மணிக்கு கிடச்சிதுங்க. 9 மணிக்கு இல்லை, 10 மணிக்கு நாங்கள் போய் அக்காமடேஷன் எடுத்தோம். 10-14க்கே நம்ம ரிசிப்ட் வாங்கினோம். அக்காமடேஷன் கிடைக்கும்போது எங்களுக்கு 1.25 கிடச்சிது. ஒரு 3 மணி நேரத்தில் எங்களுக்கு அக்காமடேஷன் கிடச்சிது. 2 பேருக்குமே அடுத்தடுத்து இல்லை, 2மே பார்த்தீங்கன்னா லக்காக ஜிஎன்சிலே கிடச்சிதுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கவுண்டரில் போய் சொல்லி வாங்கலாம். நான் 2 ஃபேமிலி இருக்கோம் சார், பக்கத்தில் போட்டு கொடுங்கன்னு சொன்னால் ஒரே காட்டேஜில் கூட பக்கத்தில் போட்டு கொடுப்பாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. எல்லாமே ஆன்லைனில் மாறினதுனால எங்கே வெக்கேட் ஆகுதோ அப்படி தான் கிடைக்கும். ஒருத்தவங்களுக்கு ஜிஎன்சியில் கிடைக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஹெச்விசி இல்லைன்னா எஸ்எம்சி இல்லை ராம்பகிச்சா எங்கே வேணாலும் கிடைக்கும். எங்கே காலியாகுதோ அங்கே கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதுவும் கேட்கறதுக்கு வழி கிடையாதுங்க. நாங்கள் 2 3 தடவை போகும்பொழுதும் ஒவ்வொருத்தரும் ஒன்று கிடச்சிது. எனக்கு வந்து நியூ கல்யாண சவுத்தில் கிடச்சிது, என்னோடய பிரதருக்கு வந்து எஸ்எம்சியில் கிடச்சிது. இந்த மாதிரி மாறி கிடச்சிது. பட் இந்த நட 2 பேருக்குமே ஜிஎன்சிலே கிடச்சிதுங்க. ஜிஎன்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்று 612 அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கிடச்சிது, இன்னொன்று 550F அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிடச்சிதுங்க. இந்த 2மே கிடச்சிது. ஏற்கனவே அந்த 612ஓட கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், வீடியோவே ஒன்று போட்டிருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் 4 வீடு இருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு தான் இருக்குது. சேம் டைப்பு, சேம் காட்டேஜ். கிரவுண்ட் ஃப்ளோரில் 4 வீடும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடும் வச்சுருக்காங்க. இது வந்து 50 ரூபா காட்டேஜுங்க. அது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதாவது சிஆர் ஆஃபீஸுக்கு ஏற்றாப்புல போகும்போது நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துருக்கலாம், கீதா உபதேசம் பார்க் இருக்கும். அந்த பார்க்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லா காட்டேஜ் இருக்கும். ஹெச்விசி, எஸ்என்சி, ஜிஎன்சி, ஏஎன்சி, எஸ்எம்சின்னு வரிசையாக இருக்குங்க. எல்லாமே இண்டிவிஜுவல் காட்டேஜஸ். ஒரு வீட்டில் ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பில்டிங்கில் 6 வீடு இருக்குது, கீழே 4 வீடு இருக்குது, மேலே 2 வீடு இருக்குது. இந்த மாதிரி 6 வீடு அந்த இடத்துல ஒரு வீட்டில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி காட்டேஜஸ் எல்லாமே 50 ரூபா வாடகை வச்சுருக்காங்க. இந்த 50 ரூபா வாடகை உள்ளது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வராதுங்க. அது 100 ரூபா ரூம் மட்டும் தான் ஆன்லைனில் வருது. 100 ரூபா, 1000 ரூபா, 1518 இந்த 3 தான் வருது. 100 ரூபா ரூம்னு பார்த்தீங்கன்னா ராம்பகிச்சா, நியூ கல்யாண் சௌத்ரி, சுதர்சன், கோவர்தன், அப்புறம் வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா காட்டேஜில் வருது. அப்புறம் 1000 ரூபாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாஞ்சஜன்யம், மாத்ருஸ்ரீ வகலாதேவி, நந்தகம் கெஸ்ட் ஹவுஸு, அப்புறம் கௌஸ்பதம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸில் வரும். இந்த மாதிரி டேரெக்டாக போய் எடுக்கும்பொழுது இந்த 50 ரூபாய் 100 ரூபாயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. 50 ரூபாய் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஏஎன்சி, ஜிஎன்சி மாதிரி தான். அந்த இதில் ஜிஎன்சி எங்களுக்கு கிடச்சிது. இதில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருந்தது, ரொம்ப வசதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். ஜிஎன்சியில் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ரொம்ப நார்மலாக இருந்ததுங்க. நாங்கள் போய் முதல்ல தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடுத்த 550F ஜிஎன்சி ஃபஸ்ட் 550F அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கு வந்து ரூம் போகிறதுக்கு முன்னாடியே அது வீடியோ முதல்ல எடுத்துக்கிட்டாங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க. அது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதுக்கு அடுத்த ரோடு பெட்ரோல் பங்க் இருக்கும். பெட்ரோல் பங்க்கு அடுத்தது இந்த ஜிஎன்சி 550 இருக்குது. காரணம் ரோட்டை ஒட்டினாப்பில் இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃப்ளாட்டு. மேலே வந்து இஎஃப் அப்படின்னு 2 இருக்குது. அதில் எஃப் தான் எங்களுக்கு கிடச்சிது. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குன்னு நினச்சி தான் போனோம். பட் இஎஃப்னு 2 வீடு போட்டிருந்தது. பார்த்தோன்னே பரவாயில்ல, கீழே 4 இருக்குது, மேலே 2 தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூம் எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது ரூமு, பெரிய ரூமாகவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2 இஎஃப்க்கும் சேர்த்து நடுப்புற ஒரு பெரிய ஒரு காரிடார் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேட்டில் நைட்டு பூட்டிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து போனோம்னா இந்த எஃப் கேட்டை திறந்துட்டு உள்ளே போனோம்னா ஒரு நார்மல் ஒரு பெட்ரூம், ஒரு 15 அடிக்கு 10 பெட்ரூம் இருக்குது. அங்கே இருக்கிற மாதிரி 2 காட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் ஃப்ரீயாக படுக்கலாம், 4 பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கலாம். அந்த மாதிரி ஒரு காட்டு இருக்குது. அது இதில் என்ன இருக்குன்னா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. என்னங்கிறது கட்டில் கிடையாது, வெறும் தரை தான் இருக்குது. நீங்கள் போர்வையெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கலாம், கீழே போட்டு ஜம்முன்னு படுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா வசதியாக இருக்குது. நம்ம தான் எடுத்துகிட்டு போகணுங்க. இப்போல்லாம் அங்கே வாடகைக்கெல்லாம் கொடுக்குறது இல்லை. முன்னெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறது கிடையாது. நம்ம தான் போய் போர்வையோ பாயோ நம்ம எடுத்துகிட்டு போகணும். எடுத்து போட்டு கீழே விரிச்சு போட்டு படுத்துக்கலாம். இந்த கட்டில் சைடில் கட்டில் இருக்கிற ரூமில் ஒரு 3-4 பேர் படுத்துவங்கனாலும் அந்த பக்கம் இருக்கிற ரூமில் பாயை விரிச்சு போட்டோம்னா 5 பேர் தாராளமாக படுக்கலாங்க. நல்லா வசதியாகவே இருக்குது. அங்கேயே ஒரு இங்கேயும் ஒரு கபோர்டு இருக்குது, அங்கேயும் ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தனியாக பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 50 ரூமு ஜிஎன்சி கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாய்லெட் பாத்ரூம் ஒன்று தான் இருக்கும். ஒரு இந்தியன் கிளாஸட்டும் ஒரு பாத்ரூமும் இருக்கும், சேர்ந்த மாதிரி ஒரே ரூமில் இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை, இந்தியன் கொடுக்கல, வெஸ்டர்ன் கிளாஸட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. அது இல்லை, பெரிய ரூமாகவே இருக்குது. 2 ரூம், ஒரு ரூம் இருந்தால் பரவாயில்ல, 3 பேர் 4 பேர் தான் இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை, 2 ரூம் தனித்தனியாகவே இருக்குது. ஒரு ஃபேமிலி ஒரு 6 பேர் 7 பேர் போகிறாங்கன்னு வச்சுங்க, இந்த ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. அது இந்த ஜிஎன்சிலையும் பார்த்தீங்கன்னா கேசர் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய கேசராகவே தனியாக இருக்குது. ஒரு வீட்டுக்கும் தனித்தனி கேசர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நடை கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்தேன், ஜிஎன்சி கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்துட்டு அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். 50 ரூம்லாம் இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு நினச்சோம். பட் மேலே உள்ள ரூம் ஏற்கனவே நாங்கள் எடுத்துருக்கோம். பட் ஜிஎன்சியில் எடுத்ததில் எஸ்எம்சியில் எடுத்திருக்கோம், அப்புறம் ஹெச்விசியில் எடுத்திருக்கோம். அதெல்லாம் பெரிய ரூமாக இருக்கும். ஏன் இவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு நினச்சேன் கிரவுண்ட் ஃப்ளோரில்.
அப்புறமா வெளில வந்து இப்போ நோட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுது, கீழே 4 வீடுங்க. ஏபிசிடின்னு 4 பக்கம் 4 வீடு வச்சுருக்காங்க. அவ்வளோதான் காம்பேக்டாக இருக்குது ரொம்ப அது. அதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போனோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் பால்கனி வேறு இருக்குது. நல்ல ஸ்பேஸ் நிறையா இருக்குங்க அது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிடச்சிதுன்னு வச்சிங்களேன், உண்மையிலே லக்குன்னு தான் சொல்லணுங்க. இதே 50 ரூபாய்க்கு கீழே உள்ள ரூம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. உள்ளே நுழைஞ்சோடனே ரூம் தான். கால் வச்சோம்னா ரூம் தான் இருக்கும். ஒரு 15 அடிக்கு 10 அடி ரூமு, சைடில் ஒரு டாய்லெட் பாத்ரூம், அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்படியே படுத்து எரிஞ்சிட்டு திரும்ப ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளில வந்துடலாம், அவ்வளோதான் இருக்கும். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு வேறு மாதிரி இருக்குங்க அது. ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனி இருக்குது, மாடிப்படி ப்ளஸ் பால்கனி, அதுக்கப்புறம் ஒரு ரூமு, அப்புறம் இன்னொரு ரூமு, அவன் தனித்தனியாக டாய்லெட் பாத்ரூம் இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு 50 ரூம் தான் கிடைச்சிது, 100 ரூம் கிடைக்கலையும் யோசனை பண்ணாதீங்க. 100 ரூம் கிடைச்சா கூட ஒரு ரூம் தான் இருக்கும். பெரிய ரூமாக இருக்கும், டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். அதில் வந்து வெஸ்டர்ன் கிளாஸெட் இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி அமைப்பு வந்து வாய்ப்பு கம்மிங்க. அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிடைச்சா தான் உங்களுக்கு லக். அது கிரவுண்ட் ஃப்ளோரில் கிடைச்சதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த டிடிடி அக்காமடேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க 1000 ருபீஸ் ரூமு, 100 ரூம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே அவங்க வந்து ரிசப்ஷனில் ஆள் உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் ஸ்லிப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உடனே என்ன செய்வாங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் சாவி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க, நீங்கள் மேலே போங்கன்னு சொல்லிடுவாங்க. திரும்ப நீங்கள் வரும்போது அவங்கள்ட்ட வெக்கேட் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம். வாசல்லே இருப்பாங்க. 50 ருபீஸ் ரூம் இருக்குது பாருங்கள், இதுக்கு இந்த இண்டிவிஜுவல் காட்டேஜஸ் இதெல்லாம் கொஞ்சம் அலையணுங்க, கொஞ்சம் அலைஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்கொயரி ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கும். அந்த என்கொயரி ஆஃபீஸை சுற்றி அந்த பக்கம் ஒரு 3 தெரு, இந்த பக்கம் 3 தெரு, எல்லா தெருவிலையும் இந்த காட்டேஜ் இருக்கும். இப்போ ஜிஎன்சி பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் கீதாபதேசம் பார்க் இருக்குது. அதுக்கு அடுத்து இன்னும் 3 தெரு இருக்க வரிசையாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி இந்த சைடும் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இந்த ஜிஎன்சி இருக்குது. நம்ம அலைஞ்சு தான் அந்த இடத்த போய் பிடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அந்த அலாட்மெண்ட்டில் என்கொயரி ஆஃபீஸுக்கு நீங்கள் போகணும். அங்கே போனீங்கன்னா அங்கே பணம் கட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பணம் கட்டணும். இப்போ வந்து அங்கே கேஷ் வாங்குறது இல்லைங்க, எல்லாமே ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க, இல்லைனா கார்டு தான் யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாகவே பேடிஎம், ஜிபே தான் காட்டுறாங்க. அதில் கியூஆர் கோடு வருது, அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம பணம் கட்டுற மாதிரி தான் இப்போலாம் ஆப்ஷன் ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. கேஷ் வாங்குறது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. அங்கே பணம் கட்டிட்டோம்னா அடுத்து ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கிக்கிட்டு அதில் என்ன நம்பர் போட்டிருக்கோ அந்த நம்பருக்கு நாங்கள் போகணுங்க. அங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்கும், அந்த இடத்துக்கு போகணும். டேரெக்டாக ரூமுக்கு நீங்கள் போக முடியாதுன்னா சாவி கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு அந்த கீலாம் கொடுக்குறதுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ், அந்த ஒரு 2 தெருக்கு நடுப்புற ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. இந்த கீ வைக்கிறதுக்காகவே ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் நம்ம இந்த கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அங்கே போய் சாவி வாங்கணும் அவர்கிட்ட. அவர் வந்து எத்தனை நபர்கள்னு கேட்பாரு, அவங்க எல்லாம் இருக்காங்களான்னு முதல்ல செக் பண்ணுவார். மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு 4-5 பேர் போனால் ஒரு 2 பேர் போனால் தான் கொடுக்குறாங்க. ஃபேமிலியில் இங்கே நிற்கிறாங்க, தனியாக நீங்கள் நான் மட்டும் வந்திருக்கேன் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போய் கூட்டுவாங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அட்லீஸ்ட் உங்கள் ஃபேமிலியில் 4-5 பேர் போனால் ஒரு 2 பேராவது போங்க. அதுமாரி போனீங்கன்னா உங்களை உடனே சாவி கொடுத்துருவாங்க. கையெழுத்து போட்டுட்டு யார் பேரில் இருக்கோ அவங்க தான் போடுங்க. அங்கே போய் நீங்கள் கையெழுத்து போட்டு சாவி வாங்கிட்டு வரலாம். 2 சாவி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து ரூமுக்கு வந்து எடுக்கலாம். ரூம் எடுத்துகிட்டு அதுமாதிரி காலி பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பூட்டிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துங்க, மறக்காமல் லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு எடுத்துங்க. திரும்ப வந்து கூட்டி சாவி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் சாவி வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லா லக்கேஜ் எடுத்துக்கிட்டு திரும்ப சாவியை கொண்டு போய் மறுபடியும் நீங்கள் அந்த சாவி கொடுத்தாரு பாருங்கள், அவர்கிட்டே கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ரெஜிஸ்டரில் அவர்கிட்ட கொண்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த சாவி கொண்டு கொடுத்த பிறகு அவர் ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட சொல்லுவார். கையெழுத்து போட்டு அந்த ஸ்லிப்பில் அவர் வந்து சைன் பண்ணி கொடுப்பாரு. அந்த சைன் பண்ண பேப்பர் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நீங்கள் என்கொயரி ஆஃபீஸில் வந்து கொடுக்கணுங்க. என்கொயரி ஆஃபீஸில் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அவங்க அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு வெக்கேஷன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் உங்களுக்கு வரும். சக்ஸஸ்ஃபுல்லி ஆர் வெக்கேட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். அது வந்தால் தாங்க உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வரும், இல்லைன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் வராது. அதனால் நீங்கள் ரூமை காலி பண்ணிங்கன்னா நேராக போய் சாவி முதல்ல அந்த வாட்ச்மேன் இருப்பார், அவர்கிட்ட கொண்டு கொடுங்க. அதுக்கப்புறம் அவர் சைன் பண்ண பேப்பரை எடுத்து கொண்டாந்து என்கொயரி ஆஃபீஸில் கொடுங்க. என்கொயரி ஆஃபீஸில் கொடுத்த பிறகு அவங்க கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணி வெக்கேட்டட்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகுங்க. கேஷ்லாம் கையில் கொடுக்க மாட்டாங்க. 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். 7 ஒர்க்கிங் டேஸில் ஆகிறது இல்லை. இப்போ அன்றைக்கி நைட்டே எனக்குலாம் கேஷ் வந்துருச்சு, அன்றைக்கோ அடுத்த நாளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் இந்த ஜிஎன்சி என்கொயரி ஆஃபீஸ்லேயும் சரி, இந்த 50 ருபீஸ் ரூம் எல்லாமே அந்த மாதிரி தாங்க நீங்கள் எடுக்கணும். 100 ருபீஸ் 1000 ருபீஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாசல்லே அவங்க ஆஃபீஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு நேரம் மேலே போயிடலாம். ரிட்டன் வரும்போது அவங்கள பார்க்கலாம். பட் இதில் இந்த மாதிரி தாங்க எடுக்க முடியும். கொஞ்சம் அலைஞ்சு தான் போகணும், திரும்ப வரும்போது அப்படி தான் அலைஞ்சு தான் கொடுத்து வரணும். அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டைம் முடிச்சு ரெடி பண்ணி வச்சிங்க. கடைசியில் கிளம்புற நேரத்தில் அவசரமாக பிளான் பண்ணாதீங்க. இது வந்து அவசரமாக கிளம்பவே முடியாது. ஒரு 1/2 hour டைம் எக்ஸ்ட்ரா ஒதுக்கி வச்சிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பிளான் பண்ணி தான் செய்யணும் அந்த வேலையை. ஜிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு விஷயங்க. அதுமாதிரி சிஆர் ஆஃபீஸில் வந்து கிட்ட தான் அது அக்காமடேஷன் கிடைச்ச பிறகு அங்கேருந்து வரதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிஆர் ஆஃபீஸ்லேருந்து ஃப்ரீ பஸ் இருக்கும். டிடிடியோட ஃப்ரீ பஸ் இருக்குது பாருங்கள். அந்த பஸ்ஸில் ஏறினோம்னா அடுத்த ஸ்டாப்பிங் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து திரும்ப ஜிஎன்சியோட என்கொயரி ஆஃபீஸில் நிப்பாட்டுவாங்க. கரெக்டாக என்கொயரி ஆஃபீஸ் வாசலில் நீங்கள் இறங்கிக்கலாம். ஜிஎன்சி என்கொயரி ஆஃபீஸை வந்து பஸ் ஏறினீங்கன்னா அங்கேருந்து சுவாமி தரிசனம் போகிறதுக்கு 300 டிக்கெட்டுக்கு போனாலும் சார் தான், இல்லை வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு போகிறதோ இல்லை அன்னப்பிரசாத சென்டருக்கு வர்றதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். ஏன்னா பஸ் அங்கேயே இருக்குது.
நம்ம ஊர் காட்டேஜில் பழைய காட்டேஜெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக் பாயிண்ட்லாம் சரியாகவே இருக்காது. ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணது அதெல்லாம் அது. பட் இப்போல்லாம் நிறைய செல்ஃபோன்ஸ் எல்லோரும் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சுவிட்ச் போர்டே 3 சுவிட்ச் போர்டு இருக்குது. ஒன்றுலேயும் 2 ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஒரு 4-5 பேர் செல்ஃபோனில் சார்ஜ் போடுற அளவுக்கு வசதிகள் இப்போதைக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டஸ்ட்டாக ரெனோவேஷன் பண்ணுற எல்லா பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் நிறையா கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. திருமலையில் உள்ள காட்டேஜஸ் நம்ம எந்தெந்த ரூம்லாம் தங்குறோம் அதுக்கான வீடியோலாம் தனித்தனியாக எடுத்து போட்டுட்ருக்கேன். அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாத்திரை வகலாதேவி போட்டிருந்தேன். இப்போ போன தடவை போகும்போது இந்த நந்தவன் கெஸ்ட் ஹவுஸில் கூட ஒரு தங்கிட்டு வந்தாங்க. அதுக்கான வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஜிஎன்சியில் இந்த மாதிரி 2 ரூம் சேர்ந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சதுனால அந்த 2 ரூம் பற்றி வீடியோவும் போடலான்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோர் பற்றின வீடியோ முதலே போட்டிருக்கேன். அதையும் வேணாலும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடியோ பற்றி டீட்டெயில்ஸ் இதில் சொல்லியிருக்கேன். ஆஃப்லைன் அக்காமடேஷனில் விடிய காலையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரத்தில் ரூம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. காலைல 11 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகுங்க. கண்டிப்பாக 5 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆஃப்லைன் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா காலை நேரத்தில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.